அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். அது போன்லெஸ் சிக்கனும் எடுத்துக்கலாம், போனோடும் நம்ம எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ பேனில் 4 கிராம்பு, ஏலக்காய் 4, பட்டை 2 ஸ்பூன் தனியா போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணணும். அப்புறம் அது தனியாக எடுத்துக்கணும். அதே பேனில் சிக்கன் போட்டு நல்லா குக் பண்ணணும். இப்போ இதை மிக்ஸி போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இப்போ சிக்கனில் நல்லா தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணி எல்லாமே போகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும். தண்ணியே இருக்கக்கூடாது. பாருங்க, நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் தண்ணியே இல்லை, எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இது எண்ணெய் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதுக்கு கடலெண்ணெய், நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது பண்ணுறதுக்கு நமக்கு 1/4 கிலோ எண்ணெய் தேவைப்படும். இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பவுடர் அதில் போடணும். வெறும் காரம் 25 கிராம் எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தேவோ அவ்வளோ சால்ட்டு போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. சால்ட்டு பத்தலை, அதனால நான் கொஞ்சம் போட்டுட்டேன் இதில். அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி 3 லெமன் நம்ம போடணும்.
போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது தனியாக ஒரு பவுலில் போட்டுட்டு அப்படியே 1 டே வச்சுக்கணும். ஒன் டே ஆயிடுச்சு பாருங்கள், எண்ணெய் எல்லாமே மேலே ஃபுல்லாக வந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல, சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.